எண்ணூர் அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் போது ராட்சத வளைவு விழுந்ததில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்தனர். சென்னையை அடுத்த அத்திப்பட்டு வாயலூரில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல உயர் அனல் மின் நிலைய திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் அனல் மின் நிலைய முகப்பு பகுதி அமைக்கும் பணியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது திடீரென இரும்பு கம்பிகளால் ஆன முகப்பு பகுதியில் உள்ள சாரம் எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்துள்ளது. இதனால் சுமார் 150 அடி உயரத்தில் இருந்து தொழிலாளர்கள் கீழே விழுந்துள்ளனர். இதில் 9 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த ஒருவர் மீட்கப்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் IAS நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த பணி செய்யும் போது மேல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு 45 மீட்டர் ஹைட்ல கிரேன்ல போய் தன்னோட தேவையான பாதுகாப்பு இதெல்லாம் போட்டுட்டு தான் அந்த பணி செஞ்சிருக்காங்க. பட் இங்க முதல் கட்ட நம்ம டிஸ்கஷன் ஜெனரல் மேனேஜர் பார்க்கும்போது இங்க நீங்க பார்த்துருப்பீங்க அந்த என்டையர் திங் அப்படியே கம்ப்ளீட்டா கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த 45 மீட்டர் மேலேருந்து கீழே விழுந்ததுனால அங்க மேல பணி செய்யக்கூடிய அந்த 9 நபர்கள் துரதிருஷ்டவசமா இறந்து விட்டார்கள். எண்ணூர் அனல் மின் நிலைய கட்டுமான பணியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இறந்தவர்களின் உடலை அவர்களது சொந்த மாநிலத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இதேபோன்று அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் இறந்த தொழிலாளர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.